ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நடுப்பகுதி அப்படியே சந்திராஷ்டமமாக அமையுது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 11/9/2024 11/9/2024 நைட்டு 9:22 புதன்கிழமை நைட்டு 9:22 சனிக்கிழமை அதிகாலை 3:24 வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம். ஆக நடுப்பகுதியில் எதுவும் நடக்காத ஒரு நிலைகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுப சந்திராஷ்டமம் தான், வளர்பிறை சந்திராஷ்டமம்ன்றதுனால பெரிய சோதனைகளும் இருக்காது. ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரே, வாரம் முழுவதும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதும் இந்த வாரத்தின் நடுப்பகுதி 2 நாட்கள் சந்திராஷ்டமம் வருவதும் கடுமையான ஒரு பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அதனால புதிய முயற்சிகள், புதிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் எதையும் எடுக்காதீங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அதாவது வேலையை விடலாம், இன்னொரு வேலை பார்க்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு நிலையில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அன்றைக்கி தான் ஒரு தொழில் அமைக்கிறது கிடைக்குது. இந்த மாதிரி புதிய அறிமுகங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா அது வாழ்நாள் முழுக்க பின்னாடி ஒரு நாள் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகவே கூட்டு தொழில் பார்க்குறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மாமா மச்சான் விவகாரங்களே இந்த சந்திராஷ்டம நாட்களில் தலையிடாதீங்க. எதுலேயுமே கொஞ்சம் ஒரு பக்குவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நடக்கும். ஏற்கனவே ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால மனசு கொஞ்சம் படபடப்பாக உங்களில் பல பேருக்கு இருக்கும். அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரத்தை சரியாக சமாளிக்க முடியுமா, அல்லது அங்கே போய் மாட்டிக்குவோமா, இங்கே போய் மாட்டிக்குவோமா, கடங்காரம் வந்துடுவானா, அல்லது இது எல்லை மீறி போய்விடுமா, நோய் வந்துடுமோ, அல்லது இந்த மாதிரியான ஆபத்துக்கள் எதுனா இருக்கா. இந்த மாதிரி ஒரு மனதை பதட்டமாகவே வைத்திருக்கக்கூடிய சூழல்கள் ராசிநாதன் நீச்சத்தின் அடிப்படையில் உண்டு. ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. பதட்டம் தான் இருக்குமே தவிர அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துவிடாது என்பதுதான் உண்மையான சூழலாக இருக்கும். ஆகவே வாரத்தின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் இருக்கும். சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் முடிஞ்சு விடுகிறது. அதற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு நிலைமையில் கல்வியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வேலை செய்பவர்களுக்கும் இது மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.